தமிழ்நாட்டுக்கு நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டதை கண்டித்து கர்நாடகாவில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காட்சிகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்கு நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டும் கர்நாடகா இன்னும் நீர் திறக்கவில்லை. ஆனால் காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டதை கண்டித்து கர்நாடகாவில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முன்னாள் முதல்வர் எடியூரப்பா முன்னிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதை காட்சிகளில் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்டு பெறலாம். ஜெகநாத், மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவோட ரியாக்ஷன் என்ன? இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், தமிழகத்திற்கு காவிரி ஆற்றில் நிலுவையில் உள்ள தண்ணீரை வழங்க வேண்டும் என தொடர்ந்து தமிழக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று டெல்லியில் காவிரி மேலாண்மை வாரியம் குழு கூட்டத்தில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 33,500 கன அடி தண்ணீர் திறக்க வேண்டும் என உத்தரவிட்டது. ஆனால் இதனால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாது, போதிய தண்ணீர் இல்லை, மழை பற்றாக்குறை இருப்பதால் வறட்சி நிலவுகிறது என காரணங்கள் கூறி நேற்று முதலே கர்நாடகாவில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து போராட்டங்கள், விவசாயிகளும் கர்நாடக அமைப்புகளும் பல்வேறு கட்சியினரும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக இன்று KRS அணை பகுதியில் பாஜக சார்பில் இன்று போராட்டம் நடத்த நேற்று அழைப்பு விடப்பட்டது. அது தொடர்ந்து தற்போது போராட்டம் நடந்து வருகிறது. இந்த போராட்டத்தில் முன்னாள் முதல்வர் எடியூரப்பா, மேல் சபை உறுப்பினர் CT ரவி, அதே போல கட்சியின் தலைவர் எத்தின் ராவ் உள்ளிட்ட விவசாயிகளும் மற்றும் கட்சியினர் எல்லாரும் தற்போது அணை பகுதியில் குவிந்து தமிழகத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அது மட்டுமின்றி கர்நாடகாவில் போதிய தண்ணீர் இல்லை. இந்த ஒரு சூழ்நிலையில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கக்கூடாது, எந்த ஒரு காரணத்து கொண்டும் தண்ணீர் திறக்கக்கூடாது என அவர் வலியுறுத்தி வருகின்றனர். அது மட்டுமின்றி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு கர்நாடக முதல்வர் இது அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டிருக்காரு. தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பதா வேண்டாமா என்பது. அது மட்டுமின்றி சட்ட ஆலோசனைகளும் மேற்கொண்டு வருகின்றனர். உச்ச நீதிமன்றத்தில் இது குறித்து மேல்முறையீடு செய்யவும் அதுக்கான தயாராகி வருகின்றனர். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது கர்நாடகாவில் அது மட்டும் இல்லாம பல்வேறு மாவட்டங்களிலும் விவசாயிகளும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விக்னேஷ், நிச்சயமா ஜெகநாத், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.